செய்வேன். சகலமும் படைத்தவர், சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, அவர் சகலமும் படைத்தவர், சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் அவருக்கு செலுத்துவோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும், மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். அவர் வாரத்தோடு ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, பாக்கியம் ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிப்போமாக. ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். இயேசுவை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தரை ஸ்தோத்திரிப்போமா. பரிசுத்தர், பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர், பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் மறுபடி சொல்லுவோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர், பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி, நன்றி ஐயா. விடுவித்து என்னை என்னை மீட்டவரே, நன்றி, நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி, நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். இயேசுவே, சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை சத்தமாய் பாடுவோம். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ரட்சித்து ஆசீர்வதிப்பவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதிப்பவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன்,
உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன் பாடி உம்மை துதிப்பேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் துதிகன மகிமை இயேசு ராஜா நீரே துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் கருவில் உருவாகும் ஒன்றே பேர் சொல்லி அளித்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக நித்தம் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் ஒன்றே பேர் சொல்லி அழைப்பவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் எத்தனை முறை நானும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையின் கிருபையில் தொடர செய்து நீங்கள் நடத்தி வைத்தீரே எத்தனை முறை நானும் நன்மையின் கிருபையில் தொடர செய்து நீங்கள் நடத்தி செய்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் ஐயா வாழ்க எங்கள் தெய்வத்திற்கே மகிமை தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே தேடி வந்து மீட்டார் அல்லவா அவர் என்னை அழைவான வைத்தார் அல்லவா எங்கள் கண்ணீரை மாற்றினார் அல்லவா எங்கள் வாழ்க்கையில் செழிப்பை கட்டளையிட்டார் அல்லவா பாதுகாத்தார் அல்லவா ஆசீர்வதித்தார் அல்லவா அவரை வாழ்த்துவோமா ஐயா வாழ்க கரங்களை உயர்த்தி அவரும் பாடுவோம் வாழ்க
நாமம் வாழ்க. ஹல்லேலூயா ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. அறிக்கை செய்வோம் ஒவ்வொருவரும். ஐயா வாழ்க. பரலோகத்தை நோக்கி வாழ்க. ஆவியானவரே நாமம் வாழ்க. மகிமையுமக்கென்றோ மாட்சிமையுமக்கென்றோ. சேர்ந்து பாடுவோம் ஒவ்வொருவரும். மாட்சிமையுமக்கென்றோ மாட்சிமையுமக்கென்றோ. துதியும் புகழும் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கென்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கென்றோ. ஆராதனை 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு சிலர் கையை போடல மேல. கூட்டம் முடிஞ்ச பிறகு சந்தோஷமா வீட்டுக்கு போவீங்க. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் வந்தா விடுதலையும் உண்டு. ஆமென். நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மழை வராமல் பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை கூட்டி கொண்டு வந்திருக்கிறீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்ரு இந்த கூட்டத்தை விரும்புகிறான் இல்லை சுவாமி. ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி இந்த கூட்டத்தை இவ்வளவு நாட்களாக நடத்தி வர நீர் தந்த கிருபைக்காக நன்றி. நீர் எவ்வளவு நாள் இந்த கூட்டம் இந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று நியமிச்சிருக்கிறீரோ அந்த நாள் வரைக்கும் இந்த கூட்டம் நடக்கும் சுவாமி. எந்த மனிதனாலும் அதை தடுக்க முடியாது, எந்த ஆவியினாலும் தடுக்க முடியாது. உம்முடைய சித்தம் நடைபெறட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களுக்கு இன்றைக்கு விடுதலையை கொடும் ஆண்டவரே. இந்த ஜனங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்க போகிறோம். ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே பொல்லாத காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு எனக்கு ஒரு நியூஸ் வந்தது. அமெரிக்காவிலே இலான் மஸ்க் என்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரன், கோடீஸ்வரன், அவர் ஒரு ரோபோ தயாரித்திருக்கிறாராம், ஒரு பொம்பளை பிள்ளையை போல. ரைட். அப்போ இந்த பொம்பளை பிள்ளை பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். தொட்டா பொம்பளை பிள்ளையை தொட்டது போல தான் இருக்கும். ஆனால் இந்த பொம்பளை பிள்ளை வீட்டில் எல்லா வேலைகளும் செய்யுமாம். துணி துவைத்து கொடுக்குமாம், உணவு சமைச்சு கொடுக்குமாம், எல்லாம் செய்யும். இன்னொரு காரியத்தையும் இதால் செய்ய முடியுமாம், பிள்ளையையும் பெற்று கொடுக்குமாம். ஆமென். அடுத்த வருஷம் 2026 மாஸ் ப்ரொடக்ஷன் செய்ய போகிறார்கள். இதன் விலை $140,000. நான் யோசித்து பார்த்தேன், இப்படி பெற்றெடுக்கிற பிள்ளைகளுக்கு ஆத்துமா இருக்காது. அப்படி ஆத்துமா இருக்காது. ஆத்துமா இல்லாவிட்டால் ரட்சிக்கப்பட முடியாது.
ஆமென். அப்போ இந்த உலகம் எவ்வளவு மோசமான நிலைமைக்கு போகுதுன்னு பாருங்க. ஆனபடியினால் இதெல்லாம் ஒரு அறிகுறி என்னவென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். இந்த மாலை நேரத்தில் சில முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சில நேரங்களிலே நாங்கள் யோசிக்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்துவிடும் என்று. அது உண்மை. ஆனால் நாங்கள் வேத வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய இரட்சிப்பின் இந்த இரட்சிப்பின் அவருடைய திட்டம் 3 விதத்திலே நடைபெறுகிறது. அதனால்தான் நாங்கள் பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மத்தியில் பலவிதமான பிரச்சனைகள், பண பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வியாதி, பலவிதமான பிரச்சனைகள். நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எங்களுடைய சொந்த இரட்சகராக கொண்டிருப்போமானால் நமக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது? பிரச்சனைகள் வரும் தான், இந்த உலகத்தில் இருக்க மட்டும் பிரச்சனைகள் வரும். ஆனால் ஏன் வெற்றி பெற முடியாமல் இருக்குது? ஏன் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாமல் இருக்குது? இது காரணம் என்னவென்றால் எங்களுடைய இரட்சிப்பு 3 கட்டத்திலே நடைபெறுகிறது. நாங்கள் வாசிப்போம் சங்கீதம் 107 அதிகாரம் 13, 14, 15, 15 மட்டும். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி இரட்சித்தார். நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் எங்களை இரட்சிக்கிறார். அதுதான் இரட்சிப்பு. அடுத்த வசனம், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்தார். ரெண்டாவது நடக்குது என்ன? முதலாவது ஆண்டவர் ரட்சிக்கிறார். ரெண்டாவது அந்தகாரத்தில் இருந்து மரண இருளிலிருந்து அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். மூன்றாவது என்ன நடக்கிறது? அவர்கள் கட்டுகளை அறுக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும். ரைட், பாருங்க, ஆண்டவர் முதல்ல ரட்சிக்கிறார். ரட்சிப்படைஞ்ச பிறகு இருளிலே இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். அடுத்ததாக கட்டுகளை அறுக்கிறார். இப்போ சில நேரங்களில் அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டுட்டார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்து விட்டார்கள். ஆனால் கட்டுகள் இன்னும் அறுக்கப்படவில்லை. ஆமென். கட்டுகள் இன்னும் அறுக்கப்படவில்லை. இது அறுக்கப்படாததுக்கு காரணம் 2 காரணம் உண்டு. ஒன்று, அவர்களுக்கு அதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லை. தாங்கள் கட்டுகளிலே இருக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, அவர்கள் ரட்சிப்படைஞ்ச நிமித்தமாக ஆண்டவரை இன்னும் கிட்ட சேரவில்லை, ஆண்டவர் நியமித்த இடத்துக்கு வரவில்லை. ரட்சிப்படைச்சிட்டேன் என்று சந்தோஷமாக இருக்கிறார்கள், கட்டுகளோடு இருக்கிறார்கள். பிசாசு கட்டுகிறவன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ அவிழ்ப்பவர். ஆமென். இந்த மாலை நேரத்தில் இதை பற்றி தான் நான் உங்களோடு பேச போகிறேன். ஏனென்றால் கட்டுகளோடு இருக்கிற ஒவ்வொரு நபரும் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது கட்டுகள் அறுக்கப்பட்டு போக வேண்டும். அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டால்தான் இந்த இரட்சிப்பின் முழு இன்பத்தையும் சமாதானத்தையும் எங்களால் ருசி பார்க்க முடியும். ஆமென். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இருளில் இருந்து வந்திருக்கிறோம் வெளிச்சத்துக்கு, ஆனால் கட்டுகள் இன்னும் அறுக்கப்படவில்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாங்கள் பார்க்கிறோம், முதலாவது கட்டு ஒரு 4 கட்டுகள் போல இருக்கு. முதலாவது கட்டு பாவம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து வாசிப்போம்.
நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். விரும்பாத தீமையை செய்கிறேன். இது யார் எழுதினது? பவுல் அப்போஸ்தலன். அப்போஸ்தலன் பவுல் இதை எழுதுகிறான். நம்புவீங்களா? பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற ஒரு காரியம், ஒரு சத்தியம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே நான் செய்கிறேன். அடுத்த வசனம். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பவுல் என்ன சொல்கிறார்? எனக்கு விருப்பம் இல்லாததை நான் செய்கிறேன், நான் செய்யவில்லை, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற பாவம் அதை செய்கிறது. காரணம் என்ன? பாவ கட்டுகள் இன்னும் உள்ளே இருக்குது. அடுத்த வசனம். ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். ரைட். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. பாவத்துக்கு சிறையாகி கொண்டிருக்கிறோம். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகள், இது யார் எழுதினது? பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். பவுல் அப்போஸ்தலனுக்கே இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்ப நீங்களும் நானும். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான். இப்ப இருக்கிற தீர்க்கதரிசிகள் எல்லாம் இந்த வசனத்தை படிக்கவே மாட்டாங்க பைபிள்ல. பவுல் அப்போஸ்தலனே சொல்லுகிறான், நிர்பந்தமான மனுஷன் நான். ஆமென். நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு ஒருவர் மாத்திரமே இந்த கட்டுகளை அறுக்க முடியும் அவருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். மனதினாலே நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எவ்வளவு நான் இந்த இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணினாலும், எங்களோட வேர்ஷிப் டீம் எவ்வளவு அழகாக வேர்ஷிப் பண்ணினாலும், இந்த சரீரம் பாவம் உள்ளது. பவுல் அப்போஸ்தலனே அதை சொல்லியிருக்கிறார். ஆனபடியினால் எந்த மனிதனையும், அவன் தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அப்போஸ்தலனாக இருக்கலாம், பெரிய கில்லாடியாக இருக்கலாம், அவனை போய் வணங்காதீங்க. உங்களை போல ஒரு மனிதன் தான், நானும் உங்களை போல ஒரு மனிதன் தான். ஆமென். 2 கண் இருக்குது, ஒரு மூக்கு இருக்குது, ஒரு கெட்ட வாய் இருக்குது, 2 காதுகள் இருக்குது. உங்களை போல ஒரு மனிதன் தான் நான். ஆமென். நான் ஒரு ஸ்பெஷல் இல்லை. ஆமென். நாங்கள் எல்லாரும் ஒரு பாவ சரீரத்தை வைத்திருக்கிறோம். இந்த சரீரத்திலே பாவ கட்டுகள் இருக்குது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அந்த கட்டுகளை முறியடிக்க முடியும். ஆமென். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். எப்படி? துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறார்கள், ஆனால் சில பாவ கட்டுகள் இருக்கு. அதை தான் இந்த ரகசிய பாவம் என்று சொல்லுவோம். சபைக்குள்ள வந்தால் நல்லா ஹோலி ஹோலி ஹோலி, பரிசுத்தம், அந்நிய பாஷையில் பேசுவோம், கரங்களை உயர்த்தி நமஸ்கரிப்போம். ஆனால் வெளியே போய் சில பாவங்களுக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்கிறபடியினால் பாவ கட்டுகளினால் கட்டப்பட்டு
பாவம் செய்கிறோம். ஆமென். யோபு எழுதுகிறான் பாருங்க, 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. என் அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தீர். இன்னும் 1 யோவான் 3:15, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். உங்களுக்கு தெரியுமா, ஒரு கிறிஸ்தவனாக மாறின பிறகு எங்களால் ஒருவரையும் வெறுக்க முடியாது. ஆமென். அது எப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்கிற மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு மோசமான மனிதனாக இருந்தாலும் ஒருவரையும் எங்களால் வெறுக்க முடியாது. அப்படியானால் ஏன் பகை இருக்குது சபைக்குள்ள? ஏன் சபைக்குள்ள பிரச்சனைகள்? இன்றைக்கு சபைகளுக்குள்ளே அடிபிடி கூடி நடக்குது. பாவக்கட்டுகள். ஆண்டவர் சொல்றார், ஒரு கன்னத்தில் அடிச்சா மற்ற கன்னத்தை திருப்பி கொடுப்போமா? பாவக்கட்டுகள். அவன் எங்களை ஒரு கன்னத்தில் அடித்தா நாங்கள் 2 கன்னத்திலையும் அடிப்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரட்சிப்புக்குள்ள வந்துட்டோம். நல்ல கிறிஸ்தவர்கள் தான், தசமக பாகத்தை எல்லாம் தவறாமல் கொடுப்பார்கள். ஆனால் பாவ கட்டுகள். கலாத்தியர் 5:16, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்படி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அநேகருக்கு இந்த பாவக்கட்டுகள் மாம்சத்தில் இருக்குது. மாம்ச இச்சை. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிற வேலை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாய் இருக்கிறது. அப்போ உங்களோட வாழ்க்கைக்குள்ள ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு பெரிய போராட்டம் நடைபெறுகிறது. ஆவியானவர் இருக்கிறார், எங்களுடைய மாம்சமும் இருக்குது. ஆவியானவருக்கும் மாம்சத்துக்கும் இடையில பெரிய ஒரு போராட்டம், பெரிய ஒரு யுத்தமே நடக்குது. ஏனென்றால் மாம்சம் செய்ய விரும்புவதை ஆவியானவர் விரும்புவதில்லை. ஆவியானவர் சொல்லுவார், நீ ஜெபம் பண்ணு, பைபிளை படி, மாம்சம் விட்டு கொடுக்காது. இப்போ அந்த இடத்துல பெரிய ஒரு போராட்டம். அது யார் வெல்லுறது என்று டிசைட் பண்ணுறது யார்? நாங்கள் தான் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆமென். மாம்சத்தின் கிரியைகளை பற்றி நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம். கலாத்தியர் புத்தகத்தில் 19ஆம் வசனத்திலிருந்து, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. இவையாவன விபச்சாரம். பெரிய லிஸ்டையே பவுல் கொடுக்கிறார். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். இதே நீங்கள் சொல்கிறீங்க பாஸ்டர்னு கேட்கலாம். பவுல் இதை யாருக்கு எழுதினது? கலாத்தியில் இருக்கிற சபைக்கு, உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எழுதவில்லை, சபைக்கு எழுதின ஒரு நிருபம். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு எழுதியிருக்கிறார்கள். கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே விபச்சாரம் இல்லையா? இருக்குது. காரணம் என்ன? பாவ கட்டுகள். ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் கட்டுகள் உடைக்கப்படவில்லை. விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். நான் இப்படி கேட்கட்டா? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. இவைகளா யாவன விபச்சாரம். விபச்சாரம் செய்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க. வேசித்தனம் செய்கிறவர்கள் எல்லாம் கையை உயர்த்துங்க. ஒருத்தரையும் காணுமே. சகோதரன் பிரின்ஸ் லேசா கையை போட்டார். அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள். பாருங்க, இந்த சபைக்கு எழுத நிருபத்தில் இத்தனை பெரிய லிஸ்ட். கோபங்கள். இந்த கோபங்கள் வந்து பெரிய ஒரு ப்ராப்ளம். கோபம் பொத்தி கொண்டு வர்ற நேரத்தில் ஐயோ, அந்த முகத்தில் பிசாசுன்ற முகத்தை பார்க்கலாம். கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவியில் நிரம்பினவர்கள், அவர்கள் கோபப்படும் பொழுது பார்க்கணும். அந்த நேரத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்து பிற அனுப்பணும் வாட்ஸ்அப்பில். ஆமென்.
சில மனைவிமார் கணவனிடத்தில் கோவப்படுவாங்க, ஐயோ அதை பற்றி ஏன் பேசுவான். சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள். சபைக்குள்ள பொறாமை இல்லையா? கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ முதலாவது கட்டு நாங்கள் பார்க்கிறோம், பாவக்கட்டுகள். ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆனாலும் இன்னும் பாவம் கட்டுகள் இருக்குது, அதனால தான் கோபப்படுகிறோம். ஆமென். ரட்சிக்கப்பட்டுட்டோம், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டோம், ஆனாலும் இன்னும் பாவக்கட்டுகள், அந்த கட்டுகள் எல்லாம் இன்றைக்கு முறியடிக்க போகிறது. ஆமென். ரெண்டாவது கட்டு பயம். இந்த பயம் என்கிற கட்டு மிகவும் பொல்லாத ஒரு கட்டு. என்றால் பயம் இருந்தால் முதலாவது விசுவாசம் இல்லை, விசுவாசம் இருந்தால் பயம் இருக்காது, விசுவாசம் இல்லாட்டி அது ஒரு பாவம். பயம் இருந்தால் விசுவாசம் இல்லாதது மாத்திரமல்ல, பயம் இருந்தால் அநேக நோய்கள் வரும் சரீரத்துக்குள்ள. ஆமென். பயம் இருந்தால் பிசாசு வந்து பிடிச்சு கொள்வான். நாங்கள் பார்ப்போம், யோபு 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நீங்க எதை குறித்து பயந்து கொண்டிருந்தீங்கன்னா அது கட்டாயமாக நேரிடும். ஐயோ நான் ரோட்டில் போறேன்னு ஆக்சிடென்ட் ஆவேன்னு ஒரு பயம் எப்பொழுதும் இருந்தால் கட்டாயமாக ஆக்சிடென்ட் ஆவீர்கள். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரி, நான் எத்தனையோ பேரை சந்திக்கிறேன். இந்த பயம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. எனக்கு உத்தியோகம் இல்லாமல் போய்விடுமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, ஒரு நம்பிக்கை இல்லை. ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனாலும் தேவனிடத்தில் ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு பயம். என்ன நடக்குமோ நாளைக்கு, ஐயோ பெட்ரோல் கியூவில் இருக்கிறோமே, நாளைக்கு நாளண்டுக்கு பெட்ரோல் இல்லாமே போய்விடுமோ, அது ஒரு பயம். எல்லாத்துக்கும் ஒரு பயம். விசுவாசம் இல்லை. ஆமென். பிள்ளைகளை குறித்து பயம். பிள்ளைகள் ஃபெயில் ஆகி விடுவார்களோ, பிள்ளைகள் நல்லா இருப்பார்களோ, பயம். அந்த பயம் இருந்தால் விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். பயம் ஒரு பெரிய கட்டு, அதை உடைக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். தேவன் ஒரு பொழுதும் தன் பிள்ளைகளுக்கு பயத்தை கொடுப்பவர் அல்ல. ஆமென். பயம், தேவ பயம் இருக்க வேண்டும், அது வேற. ஆனால் வேற ஒரு பயமும் இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய விசுவாசம் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். சங்கீதம் 23:4 சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். யாரு? தாவீது சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் ஒரு சிறு பையனாக இருக்கும் பொழுது எனக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்தது. நானும் அதிகமாக ஒரு பயந்தாங்கொல்லியாகவே இருந்தேன். சில நேரங்களில் ராத்திரியில் எனக்கு நித்திரை வராது, கெட்ட கனவுகள். ஆனால் ஆண்டவர் எனக்கு விடுதலையை கொடுத்து அந்த கட்டுகள் அறிந்து, இன்றைக்கு நீங்கள் என்னை போய் கணத்தில் படுக்க சொன்னாலும் நான் படுத்துட்டு வருவேன். ஆமென். பயம்ங்கிறதே இல்லை. ஒரு நாள் நான் ஒரு கூட்டத்தில் நான் ஆக்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அங்கே ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனுஷி வந்து கொண்டு இருக்கிறா. அவட முகத்தை பார்த்தா அந்த மாதிரி முகம், அந்த கோபம், வெறுப்பு நிறைந்த அந்த மாதிரி ஒரு முகத்தை நான் என் ஜீவனில் கண்டதே இல்லை, ஜீவிதத்தில் கண்டதே இல்லை. அவ்வளவு பயங்கரமான முகம். அதை பார்த்தோடனே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது. நான் மற்றவர்களுக்கு ஜெபித்து கொண்டு அவள் லைனில் வாரா, அந்த பிசாசு ஆடிக்கொண்டே வருது. ஆனால் அவளோட முகம், அந்த முகத்தை பார்த்து அவ்வளவு பயம். இது பிசாசுன்ற ஒரு வேலை. அப்போ எனக்கு உண்மையில் எனக்கு பயம் வந்தது. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணினேன்.
நான் இன்னொரு நபருக்கு ஜெபித்து, இப்போ அடுத்தது அவள் வரணும் முன்னுக்கு, இன்னொரு நபருக்கு ஜெபித்து கண்களை திறந்தேன், அவள் கீழே இருக்கிறாள். ஆவியானவர் அடித்து கீழே இருக்கிற தரையில். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தால் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. ஆமென். ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர் யாருக்கு அஞ்சுவேன். நல்ல அழகான வடிவான ஒரு வசனம். இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் உங்களோட பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட வீட்டில் தொங்க விடுங்க. அருமையான ஒரு வசனம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? பயப்படுகிற ஜனங்கள் எல்லாரும் இதை மனப்பாடம் பண்ணி இதை சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வேத வசனம் நாங்கள் அறிந்திருப்போமானால் பயத்துக்கு இடமே இல்லை. பயம் வரும் பொழுது இந்த வசனத்தை சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் தான் எனக்கு வெளிச்சம். 1 சாமுவேல் 17:10 இந்த வாசிக்கும் பொழுது, பின்னும் அந்த பெலிஸ்தன் நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். அவன் சேலஞ்ச் பண்றான். இது யாரு? கோலியாத். அவன் சேலஞ்ச் பண்ண, வா ஒருவரோடு அடித்துக் கொள்வோம் என்று சேலஞ்ச் பண்ணுகிறான். அடுத்த வசனம், சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே பயம் வந்துடுது. யார் இந்த பெலிஸ்தன்? கோலியாத் என்கிற ஒரு ஜாயண்ட். ரைட்டா? இந்த காலத்தில் ஜாயண்ட் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஜாயண்ட்டை கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ண வேண்டுமெண்டா சகோதரன் பிரின்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அதை விட உயரமும் அகலமும் ஒரு 10 மடங்கு. ரைட்டா? அதுதான் ஜாயண்ட். இப்போ உங்களோட மனசில் பதிஞ்சிட்டு தானே ஜாயண்ட்னா யாருன்னு. இப்படிப்பட்ட ஒரு அரக்கன் அவன் வாய் பேசும் பொழுது அவனுடைய சொற்களினாலே சவுலும் இராணுவம், இஸ்ரவேல் இராணுவம் பயந்து நடுங்குகிறார்கள். ரைட். அடுத்த வசனம், அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். பாருங்க, இந்த 40 நாள் நான் யோசித்தேன். ஆண்டவர் 40 நாள் வனாந்தரத்தில் உபவாசம் இருந்தார். இவன் 40 நாள் கத்துகிறான். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 40 நாள் முடிவடையும் பொழுது நமக்கு வெற்றி உண்டு. ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனம், 24ஆம் வசனம், இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அடுத்த வசனம், அப்பொழுது பாருங்க, அந்த அப்பொழுது என்றா அங்க ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. ஆமென். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். பாருங்க, தாவீது ஒரு சிறு பையன், ஆட்டு மேய்த்து கொண்டிருந்த பையன். அவனுக்கு இருதயத்தில் பயம் இருக்கல. சவுலும் இஸ்ரவேல் இராணுவம் கோலியாத்தை கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். இங்கே வருகிறான் தாவீது, ஆட்டு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறு பையன். அவனுக்கு இருதயத்திலே பயமே இல்லை. காரணம் என்ன? பயம் என்கிற கட்டுகள் உடைக்கப்பட்டிருந்தது. ஆமென். அவன் பயம் இல்லாதபடியினால அன்றைக்கு தேவன் பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார். 3வது கட்டு, சாத்தானின் கட்டு.
உங்களுக்கு தெரியுமா, அநேகர் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆனால் இன்னும் சாத்தானின் கட்டுகளுக்குள்ளே இருக்கிறார்கள். மத்தேயு 17:15 ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். சத்துருவின் கட்டுகளிலிருந்து அன்றைக்கு ஆண்டவர் அந்த பையனுக்கு விடுதலையை கொடுத்தார். சில நேரங்களிலே நமக்கு கெட்ட கனவுகள் வரும். பாம்பை பார்ப்போம் கனவிலே, அல்லாவிட்டால் ஒரு விதமான உருவங்களை பார்ப்போம் கனவிலே, அல்லாவிட்டால் யாராவது எங்களை தாக்குறது போல கனவு காண்போம். பலவிதமான கனவுகள் கண்டு நடக்கிறது என்ன, அந்த கனவுகள் நமக்கு பயத்தை உண்டாக்கும். இந்த கனவுகள் வருவதற்கு காரணம் என்ன? சத்துரு உங்களை தாக்குகிறான் என்று அர்த்தம். ஆமென். ரட்சிக்கப்பட்டிருக்க, நான் இன்றைக்கு கதைக்கிற ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இருளிலிருந்து ஒளிக்கு வந்தவர்கள் பிசாசின் கட்டுகளிலே இன்னும் இருக்கலாம். அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். லூக்கா 13:11 அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உடனே அங்க ஒரு சின்ன பிரச்சனை வருது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளை முன்னுக்கு கூப்பிட்டு தலையில கை வச்சு அவளை விடுதலையாக்கி சொஸ்தமாக்கி விட்டார். ஆனால் அங்கே ஒரு சபையில் ஒரு பிரச்சனை வருது. ஓய்வு நாளில் நீங்கள் இப்படி செய்யலுமாண்டு அதை விட்டு நாங்கள் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதுக்கு தண்ணீர் காட்டுறது இல்லையா? பாருங்க இந்த வசனத்தை பாருங்க, 16ஆம் வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமின் ஒரு குமாரத்தி, வாக்குத்தத்தத்தின் குமாரத்தியை சாத்தான் 18 வருஷமாக கட்டியிருந்தான். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் ரட்சிப்பு அடைந்திருக்கலாம், அது உண்மை. ஆனால் சத்துரு உங்களை கட்டி வைத்திருக்க கூடும். இந்த இடத்துல ஆபிரகாமின் குமாரத்தி, வாக்குத்தத்தத்தின் குமாரத்தி 18 ஆண்டுகளாக பிசாசினால் கட்டுண்டவளாக இருந்தாள். சரி, அடுத்த கட்டு, 4வது கட்டு. இதுவும் கிறிஸ்தவர்களுக்கு உண்டான்னு கேட்பீங்க. அப்பா நல்லா இருக்கு. என்ன தெரியுமா? மரண கட்டுகள். மரண கட்டுகள். எத்தனை கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் கோபம் வந்தா நான் சாக போகிறேன், எப்படி நான் சாக போகிறேன் என்று சொல்லுவார்கள். நான் ஒருத்தருடைய முகத்தையும் பார்க்கல. கணவனும் மனைவியும் பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒருவேளை கணவன்மார் அவ்வளவு சொல்றதில்லை, மனைவிமார் உடனே சொல்லுவாங்க நான் சாக போகிறேன். ஆமென். இல்லையோ, நான் இதை விட செத்தா பரவாயில்லையே. சில மனைவிமார் கணவனை பார்த்து சொல்லுவார்கள் நீ செத்து போ. எனக்கு தெரியும், நான் ஜெபம் பண்ண போயிருந்தேன். ஒரு ஒரு மனைவி, அவள் கணவனை பார்த்து சொல்கிறா, அந்த அவங்களோட வீட்டுக்கு போகிறது ஒரு ரயில்வே லைன் க்ராஸ் பண்ணி தான் போகணும்.
அவள் கணவனை பார்த்து சொல்கிறா, அந்த ரயில்வே லைனை நீ க்ராஸ் பண்ணும் பொழுது ட்ரெயின் வந்து இடித்து நீ செத்துப்போ. கிறிஸ்தவர்கள் சிலர் கீழே பார்க்குறாங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவியை பெற்றவர்கள், ஆனால் மரண கட்டிற்கு, ஏன்னா பிசாசு எப்படியாவது அவர்களை கொன்று விட வேண்டும் என்று அந்த ஒரு எண்ணத்தை போடுகிறான். ஆமென். நாங்கள் ஆவியானவரை பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அப்படியானால் எப்படி இந்த மாதிரி வார்த்தைகள் நம்முடைய வாயில வருகிறது? ஆமென். சிலர் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நினைத்து கொள்ளுவார்கள். அந்த ஒரு ஜோக் இருக்குதானே, ஒருவர் ஒரு கணவனும் மனைவியும் 50 ஆண்டுகள் திருமணம் முடித்து அவர் கேட்டாராம் அந்த வைஃப்ட, நீ எப்போவாவது டிவோர்ஸ் பண்ண வேண்டும்னு நினைத்திருக்கிறியான்னு. பாவ சொன்னால், இல்லை நான் ஒரு நாளும் டிவோர்ஸ் பண்ண நினைக்கல, ஆனால் அவனை கொல்லுறதுக்கு எத்தனை ஆயிரக்கணக்கு தடவை நான் நினைச்சிருக்கிறேன்னு சொன்னான். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மரணம் என்கிற வார்த்தை உங்களோட வாயிலிருந்து வரவே கூடாது. கிறிஸ்தவர்கள் வந்தால் ஒரு மரண கட்டி இருக்குன்ற அர்த்தம். ஆமென். இனிமேல் அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாகி நீங்கள் இந்த மரணம் என்ற வார்த்தை உங்களோட வாயிலிருந்து வரவே கூடாது. கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடினாலே மரண கட்டுகள் மாத்திரமல்ல, இன்னும் வியாதிகளை கொண்டு வந்து வியாதிகள் மூலமாக சத்துரு கிறிஸ்தவர்களை மரணத்துக்குள்ளே கொண்டு போக பார்க்குறான். அநேக கிறிஸ்தவர்களை பாருங்கள், அவங்க பேசும் பொழுது மை ப்ரெஷர், மை சுகர், மை கிட்னி, எல்லாம் மை 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 அவங்களே வச்சு கொள்ளுறாங்க. ஆமென். ஒரு நாள் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் ஒரு நாளும் மை சுகர் இல்லை, ஆனால் அப்படி நான் சொல்லவே மாட்டேன். ஆமென். நான் ஒருத்தரோடையும் எப்பொழுதும் என்னுடைய மனைவி கூட நான் சொல்லவே மாட்டேன் என்னுடைய பிரச்சனைகள் எதுவும் வியாதி வந்தா. ஆமென். என்னுடைய ஒரு கருத்து இருக்கு, என்னென்றா, இந்த சரீரத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் வியாதிப்பட்ட சரீரத்துக்குள்ளே இருக்க மாட்டார், இருக்க முடியாது. வியாதிப்படலாம், இந்த உலகத்தில் இருக்க மட்டும் வியாதி வரும், அல்லாவிட்டால் டாக்டர்மாருக்கு சம்பளம் இல்லாமல் போயிடும். வியாதி வரலாம், ஆனால் வியாதியிலேருந்து ஆண்டவர் வெற்றியை தர வேண்டும். ஆமென். வியாதி எங்களை மரணத்துக்குள் கொண்டு போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். சங்கீதம் 18:4 வாசிங்க. மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. ஆமென். சங்கீதம் 107:11. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். பாருங்க, மரண இருளில் வைக்கப்பட்டு இரும்பினால் கட்டுண்டு கிடந்தார்கள். ரைட். இவ்வளவு கட்டுகளை நாங்கள் பார்த்துட்டோம். ஆனால் ஆண்டவர் எங்களை அநாதைகளாக விடவில்லை. உங்களோட பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ள விடவில்லை. ஆண்டவர் நமக்கு விடுதலையின் வழியை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சித்தம் என்னவென்றால், நாங்கள் எல்லாம் கட்டுகளில் இருந்து விடுதலை அடைய வேண்டும். ஆமென். முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியம் அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை. 2வது அவருடைய இரத்தம். 3வது துதி. 4வது ஆவியானவர். 5வது அக்கினி அபிஷேகம். இதை குறித்து நான் கொஞ்சம் பேச போகிறேன். யோவானுக்கு முதலாவது வசனத்தை வார்த்தை யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். தேவனுடைய வசனத்தை வாசித்து அதை தியானித்து அதை எங்களுடைய ஆவிக்குள் புகுத்தி தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து நடக்கும் பொழுது எங்களுடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஆமென். அநேகர் நினைக்கிறார்கள், போய் அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் போய் தலையை கொடுத்தா
கட்டுகள் அறுக்கப்படும். நடக்காது. நீங்க வசனத்தை வாசித்து, வசனத்தை ஏற்றுக்கொண்டு, வசனத்தை தியானித்து, வசனத்தை விசுவாசித்து, வசனத்திலே நடக்கும் பொழுது கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். ஆமென். இரண்டாவது, இயேசுவின் இரத்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தங்கள் சாட்சியின் வசனத்தாலும் அவளை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நமக்கு ஜெயம் உண்டு. ஆமென். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஆமென். முதலாவது வார்த்தை, இரண்டாவது அவருடைய இரத்தம், மூன்றாவது துதி. அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டது. எப்ப? அவர்கள் துதித்த பொழுது. ஆமென். அவர்கள் துதித்த பொழுது கட்டுகள் எல்லாம் அறுந்து போய்விட்டது. அப்ப கட்டுகளை உடைக்கிறது துதியினால. ஆமென். ஆவியினாலும் உண்மையினாலும் துதிக்கும் பொழுது நம்முடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறது. சிலர் இந்த கூட்டங்களுக்கு வந்தாதான் துதிப்பாங்க. கூட்டத்துக்கு வந்தால் தான் துதிப்பார்கள். வீட்டில் இருக்கனே துதிக்கவே மாட்டார்கள். அன்புள்ள சகோதர சகோதரியை, நீங்கள் எப்பொழுதும் வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். உங்களுடைய வாயில துதி இருக்க வேண்டும். நல்ல ஒரு அழகான வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். சங்கீதம் 149:7. அவருடைய ராஜாக்களை சங்கலியினாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்தும். அதாவது பிசாசின் மேல். ரைட். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருந்தது. வாயில துதி, கையில வார்த்தை. ஆமென். என்ன நடக்குது? 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளால் கட்டவும் எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை அவர்கள் மேல் பேரில் செலுத்தவும். பிசாசுகளுடைய ராஜாக்களையும் மேன்மக்களையும் கட்டுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். எப்படி? வாயில துதி, கையில வார்த்தை. ஆமென். பாருங்க, இந்த வார்த்தையும் துதியும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அது ரெண்டையும் புறக்கணிக்காதீங்க. அடுத்த வழி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி இருப்பாரானால் விடுதலை நிச்சயம் உண்டு. ஆமென். இது எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. வார்த்தையினால விடுதலை வரும், துதியினாலே விடுதலை வரும், இரத்தத்தினாலே விடுதலை வரும், பரிசுத்த ஆவியினாலே விடுதலை வரும் என்று நீங்கள் கேட்டிருப்பீங்க. கடைசியாக நான் சொல்ல போகிறது மிகவும் முக்கியம். என்ற சேர்மன் டைட்டிலே இதுதான். நாங்கள் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு அவர்கள் நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உம்மை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார். இது சிம்சோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 புது கயிறுகளினால் கட்டப்பட்டிருக்கிறார். சில நேரங்களில் சில கட்டுகள் வார்த்தைகளினால் அறுபடாது, இரத்தத்தினால் அறுபடாது, துதியினால் அறுபடாது, பரிசுத்த ஆவியினாலும் அறுபடாது. அதுக்கு இன்னொரு காரியம் இருக்கு. எதனால் அறுபடும் என்று அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவன்
லேகி வரைக்கும் அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிட்டு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சில கட்டுகள் அக்கினி அபிஷேகம் உங்கள் மேல் வந்தாதான் அருந்து போகும். ஆமென். அக்கினி அபிஷேகம் அவசியம். சும்மா பரிசுத்த ஆவியானவரை பெற்று அந்நிய பாஷை பேசினா சில கட்டுகள் அருந்து போகாது. சில கட்டுகள் அருந்து போக அக்கினி இறங்கி வர வேண்டும், நெருப்பு வர வேண்டும். அந்த நெருப்பு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எங்களை ஒரு ஜீவ பலியாக பலிபீடத்தில் வைக்க வேண்டும். பலியின் மேல் தான் ஆண்டவர் அக்கினியை அனுப்பினார். வேத வசனத்தை வாசித்து பாருங்க. எங்கே அவர்கள் பலி செலுத்தினார்களோ, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலும் எலியா தீர்க்கதரிசி அந்த பலியை பீடத்தின் மேல் பலிபீடத்தின் மேல் வைத்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி வந்தது. எப்பொழுது உங்கள் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி பலிபீடத்தின் மேல் வைக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அக்கினி உங்கள் மேல் வரும். பாவம் இருந்தால் அக்கினி வராது. கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தால் அக்கினி வராது. இந்த மற்ற கட்டுகள் இருந்தால் அக்கினி வராது. இந்த கட்டுகளை நாங்கள் அறுக்க வேண்டுமென்றால் முற்றுமாக எங்களை நாங்கள் பலிபீடத்தில் வைத்து சரணடைந்து, ஆண்டவரே உம்முடைய அக்கினி என் மேல் வரட்டும் என்று கதறும் பொழுது ஆண்டவர் அக்கினி அனுப்புவார். அந்த அக்கினி எல்லா கட்டுகளையும் அப்படியே எரித்து போடும். ஆமென். எத்தனை பேருக்கு அக்கினி அபிஷேகம் வேணும்? ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் அக்கினியினால் அபிஷேகம் பண்ணப்பட போகிறோம். ஆமென். நாங்கள் ஒரு சிறு கூட்டம்னு பரவாயில்லை. உங்களுக்கு தெரியுமா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் உயிர் தெழுந்து ஒரே நேரத்தில் 500 பேருக்கு மேலே தன்னை வெளிப்படுத்தினார். எப்படி? 500 பேருக்கு மேலே தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் மேலறையில் பெந்தெகோஸ் நாளண்டைக்கு எத்தனை பேர் இருந்தார்கள்? 120. நான் யோசித்து பார்த்தேன், இந்த 500 பேருக்கு என்ன நடந்துச்சு? 500 பேர் 380 பேர் எல்லாம் இந்த ஆசீர்வாதத்துக்காக. ஆமென். உண்மையில் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பவர்கள் 40 நாட்கள் மேலறையிலே போய் காத்து கொண்டிருந்தார்கள். அநேகருக்கு காத்து கொண்டிருக்க விருப்பம் இல்லை. உடனடியாக வேணும். மகி நூடுல்ஸ் போல போட்டோம், கொதி தண்ணி ஊற்றினோம், 2 நிமிஷத்தில் சாப்பிட்டோம். அநேகருக்கு இதுதான் தேவை. அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கிற போதகர்மாரும் அநேகர் இருக்கிறார்கள். ஆமென். ஆனால் வேதம் சொல்லுகிறது 500 பேரில் 120 பேர் மாத்திரம்தான் மேலறையிலே காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். 500 பேர் மூலமாக சபை ஸ்தாபிக்கப்படவில்லை. 120 பேர் மூலமாகத்தான் ஆண்டவர் சபையை உண்டாக்கினார். ஆமென். இப்போ நீங்கள் எல்லாம் இந்த 120 பேர் போல தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அக்கினியானவர் உங்கள் மேல் இறங்க போகிறார். ஆனால் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குது. உங்களுடைய வீக்னஸ் உங்களுக்கு தெரியும், உங்களோட பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் விருப்பம் இல்லாத காரியம் எதுவும் இருந்தால் அதுவும் உங்களுக்கு தெரியும். அதை எல்லாம் இன்றைக்கு பலிபீடத்தில் வையுங்க. பலிபீடத்தில் வச்சு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அக்கினியை அனுப்புவார். ஆமென். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க அக்கினியை பெற்றுக்கொள்ள? ஆமென். நாங்கள் எல்லாம் எழும்புவோம் இந்த நேரத்தில். இன்றைக்கு ஏதாவது ஒன்று நடக்க போகிறது. கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட போகிறது.
கட்டுகள் நிமித்தமாக பிரச்சனைகள் அதிகம் வரலாம். பணப்பிரச்சனையாக இருக்கலாம், வியாதி பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை. அக்கினி வரும் பொழுது அக்கினியானவர் எல்லா கட்டுகளையும் சுட்டெரிக்க போகிறார். ஆமென். நாங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் கண்களை மூடிக்கொள்வோம். தயவு செய்து அங்கிங்கு பார்க்க வேண்டாம். மற்றவன் கையை வைத்திருக்கிறானா கண்ணை மூடிக்கிறான்னு நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் உங்களோட கண்ணை மூடிக்கொள்ளுங்க, உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரை பார்த்து அக்கினியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களை முற்றுமாக ஒப்புக்கொடுங்க. பலிபடத்தில் வையுங்க. உங்களால் மேற்கொள்ள முடியாத ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருந்தால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இதை மேற்கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் இருதயத்தின் அந்தரங்களிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆமென். நாங்கள் இந்த பாடலை பாடப்போகிறோம். எல்லாரும் மிகவும் பயபக்தியாக இதை பாடுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்க போகிறார். நீங்கள் ஆயத்தமாகுங்க. உங்களுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்றையோடு என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய கட்டுகள் எல்லாம் முடிவடைய வேண்டும். இன்றையோடு எல்லாம் முடிந்து எனக்கு ஒரு புது வாழ்வு அமைக்க வேண்டும். நீங்கள் அப்படி சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை அபிஷேகம் பண்ணுவார். இந்த பாட்டை பாட்ட பிறகு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பீர்களா? எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்காய், இயேசுவே, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். தூயவரே தூயவரே தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே துதிக்கு பாத்திரரே, நீர்தானையா தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா, ஆறுதல் நீர்தானையா, தூயவர் தூயவர். நாங்கள் யாரும் அறிக்கை செய்வோம். எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், இயேசுவே, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கி, எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கி, எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போது உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். அறிக்கை செய்வோம் ஒவ்வொருவரும், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து
எரிந்து கொண்டே இருப்பேன். எல்லா நாவுகளும் பாடட்டும். இப்போ எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் இயேசுவே, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எல்லாரும் இந்த நேரத்தில் கண்களை மூடிக்கொண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக எரிந்து கொண்டு இருக்க நான் ஆயத்தமாகிறேன். இதோ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு கண்டிஷனும் இல்லாம என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. 100% என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பலிபீடத்தில் நான் வைக்கிறேன் சுவாமி. உடைய அக்கினி என் மேல் வந்து இறங்கட்டும் சுவாமி. என் எல்லா கட்டுகளையும் ஆண்டவரை சாம்பலாக்கி விடுங்க சுவாமி. எல்லாரும் வாயத்திறந்து சொல்லுங்க, வாயத்திறந்து சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அக்கினி என் மேல் வந்து இறங்கட்டும். ஹல்லேலூயா. அக்கினி அபிஷேகம் ஆண்டவரே. இந்த இடத்துல ஒரு அக்கினி அனுப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் ஒரு அக்கினி அனுப்புங்க. தயவு செய்து அங்கிங்கு பார்க்க வேணாம், வேடிக்கை பார்க்க வேணாம். உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு, இது பரிசுத்தமான நேரம், ஆவியானவர் அசைவாடுகிற நேரம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே அக்கினி அபிஷேகத்தை ஊத்துங்க ஆண்டவரே. அக்கினி அபிஷேகத்தை ஊத்துங்க ஆண்டவரே. ஓ ஆண்டவரே ஒரு அக்கினி அபிஷேகம் அசைவாடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏசாயா தீர்க்கதரிசியின் நாவுகளை தொட்டது போல சுவாமி. ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே எங்களுடைய நாவுகளை தொடுங்க ஆண்டவரே. உம்முடைய அக்கினி தணலினால் தொடுங்க ஆண்டவரே. ஓ ஒரு அக்கினி அபிஷேகத்தை அனுப்புங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த நேரத்தில் அக்கினி உங்கள் மேல் ஊத்துகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நாங்க தகுதி உடையவர்கள் உண்மைதான், ஆனாலும் ஆண்டவர் கிருபை நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். எல்லா வாயத்திலிருந்து ஜெபிங்க, வாயத்திலிருந்து ஜெபிங்க, வாயத்திலிருந்து ஜெபிங்க. அவரை துதியுங்க, அவர் நாமத்தை உயர்த்துங்க. ஆவியானவர் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். எல்லாரும் 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 சபை முழுக்க எல்லாரும் ஆவியானவர் துதியுங்க. ஆவியானவர் மத்தியில இருக்கிறார், ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஆண்டவரே உம்முடைய அக்கினி வந்து இறங்கட்டும். அக்கினியானவரே இறங்கும் சுவாமி. ஜனங்களை தொடுங்க சுவாமி. எல்லா கட்டுகளையும் உடைங்க சுவாமி. ஆண்டவரே பணக்கட்டா இருக்கலாம் சுவாமி, வியாதி கட்டுகளா இருக்கலாம், பிசாசின் கட்டுகளா இருக்கலாம், பண கட்டுகளா இருக்கலாம், மரண கட்டுகளா இருக்கலாம், பாவ கட்டுகளா இருக்கலாம். எல்லா கட்டுகளையும் ஆண்டவரே சாம்பலாக்குங்க சுவாமி. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே இந்த இடத்துல அசுத்த ஆவிகளுக்கு இடம் இல்லை சுவாமி, பிசாசுகளுக்கு இடம் இல்லை. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, அவருடைய ரத்தத்தின் வல்லமையினால, பரிசுத்த ஆவியின் அக்கினி வல்லமையினால இந்த இடத்துல ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவரே. விடுதலை வரட்டும் ஆண்டவரே. பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்திலே நான் அகற்றுகிறேன். இந்த இடத்துல ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விடுதலை வரட்டும் ஆண்டவரே. அவர் விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. ஒரு அக்கினி அபிஷேகம் வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றியோட ஆண்டவரை துதியுங்க, துதியுங்க, துதியுங்க. எல்லாரும் துதியுங்க. அவர் நன்றி என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க, வாயத்திலிருந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சுவாமி, நன்றி, நன்றி சுவாமி. அக்கினிக்காக நன்றி, அபிஷேகத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்கிறார், கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். பல ஆண்டுகள் இருந்த கட்டுகள் இன்னைக்கு முறியடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பல ஆண்டுகளா இந்த கட்டுகள், ஹல்லேலூயா. வீட்டிலே சமாதானத்தை கெடுக்கிற கட்டு, கணவனுக்கு மனைவிக்கு இடையிலே கட்டு, அது எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்துல முறியடிக்கிறேன் இந்த நேரத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை, விடுதலை, விடுதலை. ஹல்லேலூயா. இந்த நேரமே ஒரு விடுதலை. கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது, கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது இயேசுவின் நாமத்துல. அக்கினியினால
பரிசுத்தாவின் அக்கினியினால, பரிசுத்தாவின் அக்கினியினால. ஓ ஹalleluya, நன்றி சுவாமி, நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, அந்த பயம் என்கிற கட்டு உடைக்கப்படட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மரண பயத்தை கொண்டு வருகிற கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே நாங்க உடைக்கிறோம் இந்த நேரத்தில். பில்லி சூனிய கட்டுகள், மந்திர தந்திர கட்டுகள் எல்லாத்தையும் உடைக்கிறோம் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். எல்லா சாபங்களையும் நாங்க உடைக்கிறோம் இந்த நேரத்தில். எல்லா சாபங்களையும் அகற்றுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் வரட்டும். ஹalleluya, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் உம்முடைய ஆசீர்வாதம் பாயட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி என்று சொல்லுங்க. ஹalleluya. நீங்களே ஒரு உணர்வீங்க, ஒரு மாறுதல் ஏற்பட்டு இருக்கிறது. ஹalleluya. எல்லாரும் நன்றி என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், தூஷண வார்த்தைகள் பேசுகிற கட்டுகளை உடைக்கிறார் இந்த நேரத்தில். தூஷண வார்த்தைகள் பேசுகிற எல்லா அந்த நாவுகளையும் ஆண்டவர் சுத்திகரிக்கிறார், சுத்திகரிக்கிறார். அவிசுவாச வார்த்தைகள், பயத்தை கொண்டுகிற வார்த்தைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் முறிவடிக்கிறார் இந்த நேரத்தில். எல்லா சாபங்களையும் எடுத்து போடுகிறார். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு நாங்க விடுதலையோடு வீட்டுக்கு போறோம். ஏனென்றால் விடுதலையின் நாயகன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆசீர்வாதம் வருகிறது, ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அன்றைக்கு ஆபிரகாமின் மகளை விடுதலை செய்த அதே ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஓ ஹalleluya. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ஹalleluya. ஜீவனுள்ள தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஓ glory, glory, glory. நன்றி சுவாமி, நன்றி அப்பா. ஆமென். ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதித்து பாட போகிறோம்.